மூசிய வாகனம் மோகனஹஸ்த சாமரக்கர்ண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாசக பாத நமஸ்தே. நான் ஏன் எனக்கு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரும் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட தயாராக இருக்கும். விநாயகருக்கு பெருசாக எதையும் அப்படி இதுன்னு படைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னாலே ரொம்ப எளிமையான கடவுள். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அவல் பொரி கடலை வச்சு பால் பாயசம் வச்சு கொடுத்தாலும் சரி. இந்த நைவேத்தியம் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப எளிமையானது. அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தினா போதுமானது. நம்ம கூட ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன வச்சு இருக்கோ அதை சாப்பிடக்கூடிய ஆளுன்னு. அது மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சது இதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சதுர்த்தி நாளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. நாளை விநாயகர் சதுர்த்தி. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு மற்ற நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் உங்களுக்கு ஒரு தேங்காய் போட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நாளைய நாளுமே விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போயிட்டு தேங்காய் போட்டுட்டு வந்துட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. புது காரியங்களை தொடங்குங்க. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும்.